கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் மக்களிடம் கேட்டு பெற்ற கருத்துக்களை பெற்றுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், பல முறை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை தனித்துவமாக கார்த்திக் சிதம்பரம் இந்த குழுவிற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ, எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் கூட்டணி தலைவரிடம் வலியுறுத்தி நிறைவேற்ற பாடுபடுவோம் என தெரிவித்தார். தற்பொழுது உள்ள பல்வேறு இலவச திட்டங்கள் பொதுமக்களுக்கும் குறிப்பாக மகளிருக்கும் உதவிகரமாக இருப்பதாகவும், இனியும் பல்வேறு மகளிர் சார்ந்த விஷயங்கள் குறித்தான கோரிக்கைகள், ஆதி திராவிட மக்களின் பட்டாக்கள் குறித்தான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். மேலும் அரசுக்கு எதிரான சில செய்திகள் வரும் பொழுது தேவையான இடத்தில் திமுகவிற்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும், திமுகவினர் பேசுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் பேசாமல் இருப்பதில்லை, நாங்கள் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் எடுத்து கூறி வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசின் துணை என்பது நம்முடைய மாநில அரசுக்கு கிடைப்பதில்லை என்பது உண்மைதான். வருகின்ற காலத்தில் பாராளுமன்றத்தில் அதனை வலியுறுத்தி நம்முடைய மாநிலத்திற்கு அதனை பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்வோம் என தெரிவித்தார். வருகின்ற 30ஆம் தேதிக்குள் அனைத்து கருத்துக்களையும் ஒன்றிணைத்து அதில் முக்கியமான கோரிக்கைகளை அச்சடித்து வீடு வீடாக கொடுக்க இருப்பதாகவும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் வலியுறுத்த இருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று இரவிற்குள் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கருத்துக்களை கொடுக்க வேண்டும். தேர்தல் அறிக்கை என்பது 30ஆம் தேதி வரலாம். திமுக தேர்தல் அறிக்கை வரும்பொழுது எங்களுடைய தேர்தல் அறிக்கையும் வெளிவரும் என தெரிவித்தார். தற்பொழுது பல்வேறு இளைஞர்களும் இலவசங்கள் வேண்டாம் என்று கூறி வருவது தொடர்பான கேள்விக்கு, இலவசங்கள் என்பது ஒரு சில மேல்தட்டுக்காரர்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் கீழ்த்தட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த திட்டங்கள் சென்றடையும் பொழுது அது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அந்த இலவசங்கள் எந்த அளவிற்கு பயனுள்ளதாக அமைகிறது என்று கீழ்த்தட்டு மக்களுக்குத்தான் தெரியும் என கூறிய அவர், இவ்வாறு இலவசங்கள் வேண்டாம் என்று கூறுவதெல்லாம் அரசியலுக்காக சொல்லப்படக்கூடிய கருத்துதான் என தெரிவித்தார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது இனிய நண்பர், கோவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ரங்கராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளே, மாமன்ற உறுப்பினர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேச்சை துவங்குகிறேன். கருத்து கேட்பு கூட்டம் இது காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கான கூட்டம் அல்ல. இருந்தாலும் நமது நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியினர் முக்கியம் என எல்லாருமே எனக்கு வேண்டப்பட்டவர்கள், எனது நண்பர்கள். அவர்கள்தான் இந்த கூட்டத்தையும் ஏற்பாடு செய்ய முடியும், எங்கள் கட்சி நண்பர்கள். இதற்கு பிறகு பொதுமக்களிடம் கருத்து கேட்க உள்ளோம். பல துறை சம்பந்தப்பட்டவர்கள் மாவட்ட தலைவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்திருக்கிறார்கள். எல்லோரையும் சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் பத்திரிகை நண்பர்கள் வந்திருப்பதால் உங்களுடைய சந்திப்பை முடித்துக்கொள்ள இருக்கிறோம். மிக்க நன்றி. இந்த முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து பல தேர்தல்களாக மேனிஃபெஸ்டோ கமிட்டி, தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை அதற்கு தனித்துவமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சொன்னதை செய்யக்கூடியவர், வித்தியாசமாக பேசக்கூடியவர், விரைவாக செயல்படக்கூடியவர். நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம், நமது கூட்டணிகளிடமும் மிகுந்த நெருக்கம் உள்ளவர். ஆகவே பல சமயம் இருந்ததைப் போல அல்லாமல் அவருடைய நட்பையும் எங்களுடைய தோழமையும் பயன்படுத்தி இந்த முறை என்னென்ன வாக்குறுதிகள் நாங்கள் நிறைவேற்ற முடியுமோ தமிழ்நாடு அளவில், இது சிறிய அளவில் தலைவர் கூறியது மாதிரி அதை பார்க்க நிறையா கவுன்சிலர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு தழுவிய அளவிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் தலைவர் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் நாங்கள் வலியுறுத்தி அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க பாடுபடுவோம் என்பதை இந்த இடத்தில் வாக்குறுதியாக கூறுகிறேன். இதில் தீவிரமாக
தேர்தல் வாக்குறுதி தயாரிப்பு குழுவிலே தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் தலைவர் கார்த்தி சிதம்பரம். 2 நாளுக்கு ஒரு முறை கூட்டத்தை கூட்டுகிறார். என்னென்ன தகவல்கள் வேண்டுமோ உடனடியாக அவரை போய் சேர வேண்டும். அதை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுக்கும் உடனடியாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். முறைப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எல்லோரையும் கருத்து கேட்டு முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து இந்த நமது கூட்டணி திமுக முதல்வரிடம் அரசிடம் கொடுத்து எங்கள் கூட்டணி முதல்வரிடம் கொடுத்து எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற இந்த 5 ஆண்டு காலம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்பதை இங்கே உறுதியாக கோரிக்கொள்கிறேன். வணக்கம். தேர்தல் அறிக்கையில் பெரும்பாலும் விவசாயங்களை சார்ந்து அப்படி காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிடலாம்? பல தரப்பட்ட கோரிக்கைகள் வருதுங்க. பல இடத்துல பலவிதமான கோரிக்கைகள். அதான் நாங்கள் ப்ராடர் ஆஸ்பெக்டில் பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க மகளிர் இதுக்கு நிறையா உதவி கொடுக்குறாங்க. அது பெரிய அளவில் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பஸ்ஸு போக்குவரத்துக்கெல்லாம் அவங்களுக்கு மாதம் 700 ரூபாய்க்கு மேலே மிச்சமாகுது. ஒரு பக்கம் வேலைக்கு போகிற மகளிருக்கு அந்த பஸ் போக்குவரத்து இதுக்கெல்லாம். அதே சமயம் மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என்றால் மாதம் பெண்களுக்கே சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும். அது வெளிப்படையாக நான் சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஊதியத்துடைய கூடிய விடுப்பு கொடுப்பதற்கு நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்க உள்ளோம். இது உதாரணத்துக்கு ஒரு மகளிர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்று. அதே போல் பல துறைகளிலும் எது அத்தியாவசியமானதோ தலைவர் கூறியது போல் இங்கே பல பேருக்கு ஆதிவாசி மக்களுக்கு கண்டிஷன் பட்டாவை கொடுத்துவிட்டு செட்டில்மெண்ட் பட்டா கொடுக்காமல் நிரந்தர பட்டா கொடுக்காமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வலியுறுத்தி அது ஒரு முக்கியமான கோரிக்கை. தலைவர் வைத்த கோரிக்கைகளில் நமது மாவட்ட தலைவர் கூறிய விஷயங்களே அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒன்று நிறைவேற்ற உள்ளோம். எல்லோருக்கும் இந்த மீண்டும் நமது திமுக அரசு அமைந்தவுடன் காங்கிரஸ் கூட்டணி திமுக அரசு அமைந்தவுடன் அதை வலியுறுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க உள்ளோம். அதே மாதிரி இப்பொழுது கோடை விடுமுறை வர இருக்கிறது. நம்ம கோயம்புத்தூரில் மொத்தம் மெயினாக 3 ரோடு: திருச்சி ரோடு, அவனாசி ரோடு, மேட்டுப்பாளையம் ரோடு. இந்த மேட்டுப்பாளையம் ரோடை விரிவாக்கி பல மேம்பாலங்கள் அமைப்பதற்கும் கோரிக்கை வைக்க உள்ளோம். ஏனென்றால் கடுமையான போக்குவரத்து நெரிசல், அதையெல்லாம் குறைப்பதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்க உள்ளோம். இதுபோல் பல விஷயங்கள் இருக்கிறது ஐயா. இப்போது ஆட்சியில் இருக்கிறீங்க, அதிகாரத்தில் பங்கு இல்லை, நீங்கள் சொன்ன எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்? அதான் சொல்கிறேன். இது காங்கிரஸை நாங்களும் நெருங்கிய நண்பர்கள்ங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மறுபடியும் கூட்டணி அமைச்சதிலிருந்து நல்லாவே புரிஞ்சுட்டீங்க. பல பேர் பல ஹேஷியங்கள் பல கருத்துக்களை பத்திரிகை வாயிலாக கூறிக்கொண்டிருந்தாலும் நாங்கள் திமுகவும் நாங்களும் இணைபிரியா நண்பர்கள், சகோதரர்கள் என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களை வேண்டுகோள் விடுத்துத்தான் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்க உள்ளோம். அரசுக்கு எதிரான ஒரு செய்தி வரும்போது காங்கிரஸ் குரலே கொடுக்கிறது. தேவையான இடத்தில் குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டியதில்லை. நிறைய பிரச்சனை என்ன, திமுக பேசுகிறதுக்கெல்லாம் நாங்கள் பேசாமல் இருக்கிறதில்ல. அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கோம் தனிப்பட்ட முறை. அரசியல் செயல்பாடு அருமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. அதில் எந்த விதமான நிறைய இடத்துல எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது நடக்காது இருந்தது. அவங்களுடைய பப்ளிக் சேஃப்டிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய சேஃப்டி அவங்க பார்த்துக்கணும். அரசாங்கத்திலான திமுக அரசு அத்தனை உதவிகளையும் அத்தனை பாதுகாப்பு பந்தோபஸ்துகளையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அது ஒரு கடினமான கேள்விதான். வருவதில்லை. மத்திய அரசினுடைய சப்போர்ட் திமுக அரசுக்கு நமது மாநில அரசுக்கு கிடைப்பதில்லை. அது உண்மைதான். இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதையும் வலியுறுத்தி பாராளுமன்றத்திலையும் வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் அதை நமது தமிழ்நாடு அரசுக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம்.
இதுவரைக்கும் தேர்தல் ஐயா தயாரிப்பு கருத்து கேட்டுருக்கோம். எவ்வளோ முடிஞ்சிருக்கு? எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு. எலெக்ஷனே வருது. இந்த 30ஆம் தேதிக்குள்ளே அத்தனை கருத்துக்களையும் நாங்கள் ஒன்றிணைத்து அதை ஒரு பட்டியலாக தயாரித்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு போஸ்ட் கார்டு அளவில் வந்து அதை வந்து முக்கியமான கோரிக்கைகளாக எல்லா வீடுகளுக்கும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற போகிறோங்கிறத தெரிவிக்கிறது மட்டும் அல்லாமல், அதை தவிர அந்த போஸ்ட் கார்டில் இருக்கிறத தவிர முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ அது பர்சனல் இதில் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் அனைத்து உறுப்பினர்களும் வலியுறுத்தி அதை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதி இப்போ தான் இந்த 3 நாளாக தான் மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும். இப்போது என்ன இங்கே கோவை மாவட்டத்துக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. இனி அடுத்தது இன்று மதியம் ஒரு 4 மணி 5 மணி ஆகவே திருப்பூர் 3 மாவட்டங்களும் சேர்ந்து திருப்பூரிலே ஒரே இடத்துல மாநகர் மாவட்ட தலைமையகத்தில் கூட்டம் நடக்க இருக்கிறது. விரைவில் இன்று இரவுக்குள் அத்தனை பேரும் அவர்களுடைய கருத்துக்களை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொடுத்தாங்க. நாளைக்கு என்ன மறுபடியும் மீட்டிங் இருக்குது, எல்லாம் முடிச்சிருவாங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எல்லாமே. தேர்தல் அறிக்கை இந்த 30ஆம் தேதி வாக்கில் இருக்கும். திமுக அறிக்கை வரும்போது இதுவும் வரும். திமுக அறிக்கையோடு சேர்ந்து வரும். பிரதானமாக எதை வைக்கப் போகிறோம் என்பது இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் எல்லாம் லிஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து அங்கே ஃபைனல் லிஸ்ட்டு நாளைக்கு ரெடி பண்ணுவோம். நாளைக்கு மீட்டிங் எது மாநில அளவில் தமிழ்நாடு அளவில் எது முக்கியத்துவம் வாய்ந்த பெண்கள் விஷயங்கள், விவசாயிகள் பிரச்சனை, மற்ற நெசவாளர்கள், பலவிதமான தொழிலாளர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களுக்கெல்லாம் என்ன தேவை, முக்கியத்துவம் எது கொடுக்கணுங்கிறது எல்லாம் வாக்குறுதியில் வந்துடும். மற்றதெல்லாம் வந்து ஃபைல் போட்டு மேலிடத்துலையும் கொடுத்து காங்கிரஸ் தலைமையிலிருந்து வலியுறுத்துவாங்க. இங்கேயும் நாங்கள் வேண்டுகோளாக வச்சு நம்ம முதல்வர்கிட்டருந்து என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ அத்தனையும் வந்து நாங்கள் வாங்கி கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். இளைய சமுதாயத்தினர்கிட்ட இலவசங்கள் வேணாங்கிறது அவங்களுடைய ஒரு பார்வையாகவே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரியான வாங்குறாங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் இலவசங்கள் ஒரு சில மேல்தட்டு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து ரீச் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்குது இந்த இலவச பஸ் பயணமும், இந்த மாதம் 1000 ரூபா கிடைக்கிறதும், இலவச அரிசி கொடுக்கறதும், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம், அவங்க பசிக்கும், அவங்க பொழப்புக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த இளைஞர்கள் மாதிரி யாரை சொல்கிறீங்கன்னு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது அரசியலுக்காக சொல்கிற கருத்து, அது உண்மை இல்லை.